எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முதல் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரைக்கும் இந்த ஆங்கில புலமை அப்படிங்கிற அரிதான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். ஸோ நம்ம 12 டென்ஸுக்கு 12 வீடியோ பார்த்தோம். மொத்தம் இந்த சீரீஸில் 20 வீடியோ இருக்குதுன்னு சொன்னோம். அதில் 12 பார்த்துட்டோம். குறிப்பாக இந்த 12 ஆக்டிவ் வாய்ஸ், செய்வினைன்னு சொல்கிற ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ செயற்பாட்டு வினைன்னு சொல்கிற இன்னொரு 8 இருக்குது. இதில் பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் இந்த 12 வீடியோவும் பார்க்கலன்னா டெஃபினட்டாக போய் பார்த்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போய் பார்த்து நீங்கள் தரவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேசிவ் வாய்ஸுக்கு வரணும். ஆக்டிவ் வாய்ஸ் பண்ணிவிட்டு பேசிவ் வாய்ஸ் வந்தால் தான் அது உங்களுக்கு முழுவதுமாக புரியும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸை பார்க்காதவங்க டெஃபினட்டாக அந்த வீடியோவுக்கு நீங்கள் இப்போ போய் பார்க்கலாம். அதை 12 வீடியோவையும் பார்த்தவங்க இது 13வது வீடியோவாக இருக்க போகுது. இந்த 13வது வீடியோ ஆனால் பேசிவ் வாய்ஸுக்கு முதல் வீடியோ. ஸோ ரொம்ப கவனமாக கேளுங்க. நான் ஸ்லோ டவுன் பண்ணியே ரொம்ப ஸ்லோவாகவே சொல்கிறேன். அட் த சேம் டைம் இது அடிப்படையில் செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் ஆக்டிவ் வாய்ஸுக்கும் பேசிவ் வாய்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த அந்த 12 டென்ஸு தான் ஆக்டிவ் வாய்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் 4 இருக்குது, பாஸ்டில் 4 இருக்குது, ஃபியூச்சரில் 4 இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். 2 வேர்பு வினைச்சொல்லை நம்ம உதாரணமாக எடுத்துகிட்டு கூட பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது. ஒன்லி திங் இஸ் அங்கே ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு கொடுத்தீங்க இல்லையா, சிம்பிள் ப்ரெசண்ட்டு. இதே சிம்பிள் ப்ரெசண்ட்டு ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸில் இதுதான் 13வது ஸ்டேட்மெண்ட்டு, டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இதுதான் 13th வீடியோ. இந்த ஃபஸ்ட் வீடியோவுக்கு 13th வீடியோவுக்கு என்ன வித்தியாசம்னா அங்கே ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இந்த ஏ லெட்டர் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும், ஐ பேக்கில் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரைட் எ லெட்டர் அப்படிங்கிறது எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீன்னு போகும். இப்போ தமிழில் நீங்கள் பாருங்களேன், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படிங்கிறது என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது அப்படின்னு வரும். ஸோ நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படிங்கிறது என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறதுன்னு முடியும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நுணுக்கமாக பார்க்கலாம். நான்கிறது என்னால்னு மாறி பின்னாடி போயிடும், நான்கிறது என்னால்னு மாறிடும். அதே மாதிரி ஒரு கடிதம் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படிங்கிறது எழுதப்படுகிறதுன்னு போகும். ஸோ ஐ ரைட் எ லெட்டர், எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. ஸோ ஐ ரைட் எ லெட்டர் எ லெட்டர் ஆப்ஜெக்ட்லேருந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுது, கடைசிலேருந்து முன்னாடிக்கு வந்துடுது. அதே மாதிரி ஐங்கிற சப்ஜெக்ட் மீங்கிற ஆப்ஜெக்டாக மாறிடுது. ஸோ ஐ ரைட் எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. நான் தமிழில் ஐ ரைட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. ஸோ நம்மளோட இன்னொரு பகுதி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த 7 வார்த்தைகள். அந்த 7 வார்த்தைகள் என்ன? ஐ, வி, யூ, யூ, யூ நெடில் அண்ட் யூ குறில், ரைட்? ஸோ யூ ஒருமை, யூ பன்மை. அப்புறம் ஹி, ஷி, இட், தே. இந்த இது எல்லாம் எப்படி ஐ மீயா மாறும், வி யூஎஸ் அஸ்ஸா மாறும், ரைட்? யூ யூவாகவே இருக்கும். அப்புறம் ப்ளூரல் யூவும் யூவாகவே இருக்கும். அப்புறம் ஹி, ஹச்இ, ஹி அவன்கிறது ஹிம், ஹச்ஐஎம் ஹிம் அவனை அப்படின்னு மாறும், இல்லை அவனுக்குன்னு முடியும், அவனால் அப்படின்னு மாறும். ஷி, எஸ்ஹெச்இ ஷி ஹெர், ஹெச்இஆர் ஹெர்ராக மாறும். இட்டு அப்படியே தான் இருக்கும், இட் அப்படியே இருக்கும். அப்புறம் தே, டிஹெச்இஒய் தே அவர்கள்ங்கிறது தெம், டிஹெச்இஎம் தெம் அவர்களைன்னு மாறும். எகைன் ஐ நான், மீ என்னால், தென் வி நாம், அஸ் எங்களால், யூ நீ, யூ நீங்கள், யூ உங்களால் உன்னால். அப்புறம் ஹி அவன், ஹிம் அவனால், ஷி அவள், ஹர் அவளால், இட் அது, இட் அதுவால், தே அவர்கள், தெம் அவர்களால். ஸோ இப்போ இப்படியே கம்ப்ளீட்டாக சொல்லணும் அப்படின்னா எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை அஸ், எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை யூ, this is for singular, a letter is written by you plural, a letter is written by him, a letter is written by her, a letter is written by it, a letter is written by them. ஸோ இது தமிழில் சொல்லணும்னா என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, நம்மால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, உன்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, உங்களால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது,
அவனால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, அவளால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, அதுவால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, அவர்களால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. இவ்வளவுதான். ஸோ நீங்கள் வந்து முதல் வீடியோவும் இந்த 13வது வீடியோவும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அங்கே உள்ள சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாக மாறுது, இங்கே உள்ள ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக மாறுது. அதுதான் ஆக்டிவ் வாய்ஸுக்கும் பேசிவ் வாய்ஸுக்கும் ரொம்ப முக்கியமானது. பேசிவ் வாய்ஸில் முக்கியமாக என்ன அப்படின்னா செயல் முக்கியம், செயல் பண்ணுறவங்க முக்கியம் இல்லை. இது பாருங்கள், ஐ ரைட் எ லெட்டரில் ஐயை முன்னிலைப்படுத்துகிறோம். ஆனால் எ லெட்டர் இஸ் ரிட்டன் அப்படின்னு அப்படியே கூட நிப்பாட்டலாம். பை எனி ஒன் கேன் ரைட் த லெட்டர், ரைட் எ லெட்டர் இஸ் ரிட்டன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் பேசிவ் வாய்ஸில். அங்கே ஆக்டர் ரொம்ப முக்கியம் ஆக்டிவ் வாய்ஸில், ரைட். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. பேப்பரில் ரிப்போர்ட்டிங்கில் பேசிவ் வாய்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் பேசிவ் வாய்ஸில் ரெண்டாவது வகை வந்து நம்ம முன்னாடி ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்த மாதிரி தான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ அப்படின்னு நம்ம முதல் வகையில் பேசியிருக்கோம். இரண்டாவது வகையில் எ லெட்டர் இஸ் நாட் ரிட்டன் பை மீ, என்னால் இந்த கடிதம் எழுதப்படவில்லை ஆர் எழுதப்படுகிறதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, அந்த இஸ்ஸுக்கும் ரிட்டனுக்கும் நடுவில் நாட் போடுறோம். எகெயின் இங்கே இஸ் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்ப், நம்ம சொல்கிற செயல், அது வந்து உதவி செயல் வார்த்தையை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இஸ். அங்கேயும் நம்ம இஸ் எல்லாம் பார்த்தோம். அதே இஸ் தான் இங்கே. இந்த இஸ் வந்து இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ எ லெட்டர் இஸ் நாட் ரிட்டன் பை மீனா ஒரு கடிதம் என்னால் எழுதப்படவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ரொம்ப முக்கியமாக இந்த நாட் வந்து எங்கே வரும்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறமா வரும், மெயின் வேர்புக்கு முன்னாடி. பட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறம் வரும். 2-3 சப்போர்ட்டிங் வேர்பு இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிங் வேர்புக்கு மட்டுமே முன்னாடியே வந்துடும். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் இஸ் நாட் ரிட்டன் பை மீ. அப்படி பார்த்தோம்னா எ லெட்டர் இஸ் நாட் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் இஸ் நாட் ரிட்டன் பை அஸ், எ லெட்டர் இஸ் நாட் ரிட்டன் பை யூ, எ லெட்டர் இஸ் நாட் ரிட்டன் பை யூ. A letter is not written by him, a letter is not written by her, a letter is not written by it, and a letter is not written by them. இப்படி தான் நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் இது ரெண்டாவது வகை. ஸோ இது மூணாவது வகையில் ஒரே இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் கொஷினாக நீங்கள் மாற்றணும். எதுக்கு இது பயன்படும்? உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷனில் நீங்கள் பேசுகிறப்பையோ உங்களுக்கு எய்தர் நீங்கள் கொஷின் கேட்பீங்க, இல்லை ஆன்சர் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுவீங்க, இல்லை நெகட்டிவாக சொல்லுவீங்க. இந்த இடத்துல கொஷினை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது நம்ம க்ளூவை வந்து ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம எப்படி பண்ணணுமோ அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். எ லெட்டர் இஸ் ரிட்டனில் அந்த இஸ்ங்கிற சப்போர்ட்டிங் வேர்பு ஹெல்பிங் வேர்பை மட்டும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இது கொஷினாக மாறிடும். இஸ் எ லெட்டர் ரிட்டன் பை மீ, இஸ் எ லெட்டர் ரிட்டன் பை அஸ். இப்போ பாருங்கள், அந்த இஸ்ஸை நீங்கள் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறதா, என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி தான் வரும். அந்த இஸ்ஸை வெளில எடுத்துட்டா இப்போ வந்து இஸ் எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, பை அஸ், பை யூ, யூ, பை ஹிம், பை ஹர், பை இட், பை தே அப்படின்னு நீங்கள் முடிச்சிடலாம். எகெயின் இதை நம்ம ரீகேப் பண்ணணுன்னாக்கா இந்த 3 வகையான இந்த டென்ஸை வந்து 3 வகையான சென்டென்ஸ் ஃப்ரேமிங்கை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், பேசிவ் வாய்ஸ் 13வது வீடியோவாக 13வது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக நம்ம பார்த்ததில் எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் இஸ் நாட் ரிட்டன் பை மீ, இஸ் எ லெட்டர் ரிட்டன் பை மீ, இந்த 3 வகையான டென்ஸையும் நம்ம பார்த்தோம். அதுக்குரிய தமிழ் அர்த்தத்தையும் நம்ம பார்த்தோம். இதில் முதல் பேசிவ் வாய்ஸுங்கிறதுனால உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கலாம். வி ஆர் ரெடி. நீங்கள் வந்து இந்த காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். வி ஆர் தேர் டு ஆன்சர் யூ. நம்ம கட்டாயமாக எல்லாத்துக்கும் எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுவோம். அதனால் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாரி நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸை ரொம்ப தரவாக பண்ணுறப்ப இந்த பேசிவ் வாய்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நல்லா போகும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து முதல் வீடியோ, அதேமாரி சிம்பிள் ப்ரெசன்ட் பேசிவ் வாய்ஸ் வந்து 13வது வீடியோவாக இருக்குது. ஸோ மொத்தம் 20 வீடியோ இருக்குது. இன்னும் 7 வீடியோ வரும். எகெயின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறந்துடாமல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும்.